ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கண்ணு, என்ன நேரத்துல? நான் உங்களை தான் பார்க்க வந்தேங்க மாமா. தூங்கலையா கண்ணு? இதைத்தான் நானும் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் மாமா. தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க மாமா, வந்து தூங்குங்க. தூக்கம் வரல கண்ணு. கண்ணு, வீடுங்கிறது சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கணும் கண்ணு. ஆனா நம்ம வீட்டுல வெறும் சண்டையும் சச்சரவுமாவே இருக்கு கண்ணு. ஏன் கண்ணு நம்ம வீடு இப்படி ஆயிப்போச்சு? அதனால தூங்காம கண்ணு முழிச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எல்லாமே சரியாயிடுமா மாமா? சரியாவாது கண்ணு. ஆனா அது எப்படி சரி பண்றது தெரியாம தான் நான் கடந்து தவிச்சிட்டு இருக்கேன் கண்ணு. மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்மளால சரி பண்ண முடியாத விஷயத்த தெய்வத்தோட கையில விட்டுறணும். நானும் அப்படி நினைச்சாங்கன்னு விட்டேன். ஆனா இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சாமியே குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க மாமா. கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும். எந்த நம்பிக்கையில கண்ணு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு தட்டு ஒன்னு பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கு. இது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா பத்திரிகையில பெயர் போட்டு அதை கொண்டு போய் குலசாமி கோயிலுக்கு வைக்கலாம் வாங்கன்னு என்னையே கூப்பிடுறான் படுபாவிப்பாய். நான் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு அவன் என்னெல்லாம் பேசினான் பாத்தியா? இதுக்கு அவங்க அம்மாவும் சப்போர்ட் வேற. பெரியத்தா இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதுதான். ஆனா கேப்பார் பேச்ச கேட்டு அவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றதுங்க மாமா? கண்ணு, பெத்த அப்பன் பிள்ளைய திட்டுறான்னா அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா திரும்ப பிள்ளை பெத்தவங்கள பேசுறான்னா அவன் நல்லா இருக்க மாட்டான்னு அர்த்தம் கண்ணு. வேணாங்க மாமா, உங்க வாயால நீங்க அப்படி சொல்லாதீங்க.